கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, என் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, என் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிறமாக என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிறமாக என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, என் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட என் பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே.
அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. என் வாழ்க்கை முழுவதும் என் பதிலானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். எஸ் லார்ட், முழு உள்ளத்தோடுமை ஆராதிக்கிறோம். முழு சிந்தனையோடுமை ஆராதிக்கிறோம். ஓ, நீர் வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால் அவர் வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ளவர். அவர் வார்த்தையின் மேலே நாம் சார்ந்திருக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்ம எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்துல நீ இருந்தாயோ அந்த இடத்துல அந்த வார்த்தை உன்னை தூக்கி நிறுத்தும். நீ பயப்படும் பொழுது, நீ திகைக்கும் பொழுது, நீ கலங்கும் பொழுது, தேவையான நேரத்திலே எல்லா சூழ்நிலையிலும் கைவிடப்படும் பொழுது அவருடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமான வார்த்தை, மகிமைப்படுத்துகிற வார்த்தை, உன்னை மேன்மைப்படுத்துகிற வார்த்தை, உன்னை கனப்படுத்தி உயர்த்துகிற வார்த்தை, உன்னை மென்மேலும் நிறுத்துகிற வார்த்தையா இருக்கிறபடியா அந்த வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது, ஓ விலையேற பெற்ற வார்த்தையை இதுவரை அந்த வார்த்தை அல்லவா நம்மை நடத்தினது, அந்த சத்தம் அல்லவா நடத்தினது. ஓ நீர் உண்மையுள்ள தேவன் ஆண்டவர், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் இயேசுப்பா. அவர் வார்த்தையின் மேலே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் இந்த வேளையில நான் தேவனுடைய வார்த்தையின் மேலே தான் சார்ந்திருக்கிறேன். அவர் வார்த்தை இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமே இல்லை. கைவிடப்பட்டு சூழ்நிலையில் இருக்கும் பொழுதெல்லாம் எங்களை தேற்றுகிற வார்த்தை, எங்களை அரவணைக்கிற வார்த்தை, எங்களை பாதுகாக்கிற வார்த்தை, எல்லா சூழ்நிலையும் எங்களை விடுவிக்கிற வார்த்தை, அந்த வார்த்தை தான் எங்களை இதுவரை நடத்தினது. உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் ராஜா. உம்மை சார்ந்திருக்க நாங்கள் என்ன தகுதி ஆண்டவரே? உம்மை நாங்கள் பிடித்திருக்க நாங்கள் என்ன தகுதி ஆண்டவரே? நீ சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. நீ சர்வத்தையும் ஆளுகிறவர். நிர்வாணத்துக்கும் பூமிக்கும் எல்லா எல்லைகளுக்கும், ஓ எல்லா உயிரினங்களுக்கும் நீ ராஜாதி ராஜாவாயிருக்கிறீர் இயேசுவே. உம்முடைய வார்த்தையை பிடித்தால் தான் ஆண்டவரே நாங்கள் உயிர் வாழ முடியும். இந்த காலத்திலே உலகத்தில் பார்க்கும் பொழுது எல்லா சூழ்நிலை மாறி போயிருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை, உம்முடைய சத்தியமான வார்த்தை இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறதே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. பெருமைக்குரியவர், புகழுக்குரியவர், கனத்துக்குரியவர், நீ போற்றுதலுக்குரியவர், நீரே மகிமைக்குரியவர் ஆண்டவரே. நீங்க இல்லை என்றால் நாங்கள் இல்லை ராஜா. உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹalleluya, thank you Lord. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால்
வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவர்கள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், ஹalleluya ஹalleluya, என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னால் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயுதங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயுதங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா
சொன்ன விதமாய் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே, எங்கள் ராஜாதி ராஜாவையே, எங்கள் சர்வ வல்லமுள்ளவரே நாங்கள் துதிப்போம் என்று சொல்லுங்க. அவர் வல்லமை உள்ளவர், அவர் மகிமை நிறைந்தவர். நானும் என் வீட்டாரும் அனைவரும் கர்த்தரை ஒருவரை மாத்திரமே தெய்வமாய் கொண்டிருக்கிறபடியா, அவர் சர்வ வல்லமுள்ளவராய் இருக்கிறபடியால், சர்வத்தையும் ஆளுகிறவராய் இருக்கிறபடியால், பூமியும் நிறைவும் அவருடையதாய் இருக்கிறபடியால், வானத்துக்கும் சகலத்துக்கும் அவர் உரியவரே தேவனாய் இருக்கிறபடியால், ஓ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமையுள்ளவர், அவரையே நாங்கள் போற்றி மகிமைப்படுத்துவோம். எங்கள் இயேசு ஒருவரையே, எங்கள் இயேசு ஒருவரையே, எங்கள் ராஜாதி ராஜா ஒருவரையே. பரிசுத்தர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர். தூதர்கள் எல்லாமே பரிசுத்தர் என்று துதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, தகுதி இல்லாத இந்த மனுஷன்களை ஆண்டவரே எங்கள் வாயினால் உம்மை துதிக்க உம்மை போற்ற தகுதிப்படுத்தினரே. உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தரே நம்மை எப்படி ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகாயத்து பறவைகளை பார்க்கும் போதும் அவைகளுக்கு நாம் தினமுமாய் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறோம், இல்லவே இல்லை. அவர் காலை தோறும் எழுந்து, அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் வல்லமையில் பெரியவர், அவர் பரிசுத்தர் என்று பறவைகளும் காட்டில் வாழ்கிற எல்லாம் தேவனை துதித்து கொண்டிருக்கிறது. அவரை போல சிருஷ்டித்த மனிதர்கள் நாம் பிரயோஜனமற்றவர்களாயிருக்கிறோம். நல்ல கால்களையும் கைகளையும் கண்களையும் வாய்களையும் பேச தகுதிப்படுத்தின தேவன், நம்மை சுகத்தோடு நிறுத்தின தேவனுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உம்மை மகிமைப்படுத்த, உம்மை கனப்படுத்த எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு கொடுத்த சரீரத்துக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, எங்களுக்கு கொடுத்த அவயங்களுக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு கொடுத்த எல்லா சரீர சுகத்துக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தரே தேவன் என்று ஒவ்வொரு நிமிஷமும் நாம் துதிக்கிற பிள்ளைகளாய் மாறும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை உயர்த்த நல்லவராயிருக்கிறார். ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் எதை வைத்திருந்தாலும், நம் வீட்டில் எத்தனையோ நாய்களை வளர்க்கலாம், பூனைகளை, அவைகளே கூட கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றணும். அவைகளே கூட கர்த்தர் எல்லாவற்றுக்கும் அவர்தான் ஜீவ சுவாச காற்று. காலையிலே எழுந்து தேவனை துதிக்கிற பிள்ளைகளாய் நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் உம்மை மாத்த நாங்கள் சேவிப்போம் ஆண்டவரே. என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போழ காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போழ காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே
ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை, ஒரு தீமையும் நினைக்காத அல்ல. ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கரும்போல சுமந்தீரே, நன்றி. அன்றன்ற கால என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்ற கால என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே, நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே, நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே, நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே, நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே, நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி. நன்றி, நன்றி. கருப்போல சுமந்தீரே, நன்றி. நன்றி சொல்ல வார்த்தைகள் ஆண்டவர், நன்றி சொல்ல. ஓ எபினேசரே, ஆராதனை. என் துணையாளரே, நாங்கள் மறந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை மறப்பதில்லை அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் மறக்காத
எல்லா நிலவத்திலும் மறக்காத தேவன் ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் எப்போதே எங்களை அழித்திருக்கலாம், ஆனால் இதுவரை 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 உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த சுகத்துக்காய் ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த சமாதானத்துக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது, எல்லாவற்றிலும் கர்த்தரை சேர்ந்து துதிக்கும் பொழுது அவர் நிறைவானவர். உங்கள் குறைவுகளே கர்த்தரை ஸ்தோத்திரீங்க. எத்தனை குறைவுகள் இருந்தாலும், எத்தனை குறைவுகள் மனிதனுக்கு எல்லா குறைவுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். பூர்த்தி செய்ய நம் உள்ளம் போதவே போதாது, போதவே போதாது, போதவே போதாது. அவர் நிறைவானவர். அந்த குறைவுகளை கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருங்க. ஸ்தோத்திரம் சொல்லும் போது தேவ கிருபை பெருக 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 எல்லா சூழலும் கர்த்தர் நிறைவானவர், நிறைவானவாய் மாற்றுகிறவர். அவர் நிறைவான தேவன். உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம், உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து எபினேசரே ஆராதனை, ஆராதனை துணையாளரே, துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேன் பாதத்திலே, மண்டிடுவேன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா,
உம்மை போல யார் உண்டாகவே? உம்மை போல எங்களை தகுதிப்படுத்த, உம்மை போல எங்களை அரவணைக்க, உம்மை போல எங்களை வாழ வைக்க, உம்மை போல எங்களுக்கு யார் உண்டு? மறப்பேனோ ஹalleluya ஹalleluya மறப்பேனோ. என் தேவன் பொய்யுரையாதவர், என் தேவன் உண்மையுள்ளவர், என் தேவன் ராஜாதி ராஜா, அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தத்தின் தேவன், அவர் பொய்யுரையாத தேவன். மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ. ஆகாயத்து பறவைகள் அவரை போஷிக்கிற விதத்தை நினைத்து அதிகாலையில் எழுந்து 3 மணிக்கெல்லாம் என் தேவன் ராஜாதி ராஜா, என்னை நடத்துகிறவர் பெரியவர் என்று பறவைகள் எல்லாம் துதித்து கொண்டிருக்கிறது. நம்மை வழி நடத்துகிற தேவன், ஓ இருள் நம்மை சூழும் பொழுது அவர் நமக்கு வெளிச்சமாயிருந்து நம்மை அணைத்து பாதுகாத்து நடத்துகிற தேவன். மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழும் எங்கள் தகப்பனாகிய ராஜாதி ராஜா, எங்கள் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உமக்கே செலுத்துகிறோம். ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்சபையுடைய லைவ் ஆரம்பிக்கும் அழைக்கும். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான பொருட்களை மறைத்துக் கொள்ளும். இந்த வேத வாக்கியம் எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையாக நடத்தும். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, உடைந்து விழும்போது அதை ஒன்றாக பிடித்து கொள்ளுங்கள். உடைந்து விழும்போது அதை ஒன்றாக பிடித்து கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே நம்முடைய நிலவரமெல்லாம் உடைந்து விடுவது போல காணப்பட்டாலும் விசுவாசத்தை நாம் பிடித்துக் கொள்ளணும். ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 உள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம். முதல் வசனம், தீர்க்கதரிசியுடைய புத்திரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய புருஷன் இறந்து போனான், அந்த அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக கொள்ள வந்தான் என்றான். இப்போது எலிசாவுடைய நாட்கள்ல நடந்த நிகழ்ச்சி பார்க்கிறோம். இப்போது வசனம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசி புத்திரருக்கு ஒருவராக இருந்த மனைவி. என்ன சொல்றாங்க பைபிள் ஸ்காலர், இவர் உபேதியா என்ற ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்றாங்க. அவருடைய மனைவி, முன்னே மனைவி, இப்போது அவள் விதவை. கணவர் இருக்கும்போது கவலை இல்லாத வாழ்க்கை, கணவர் இருக்கும்போது கவலை இல்லாத வாழ்க்கை, கணவர் இறந்த போது கவலைதான் வாழ்க்கை என்று அவளை நாம் பார்க்கிறோம். இப்போது வறுமையின் கோட்டில் இருக்கிறாள். கணவர் இருக்கும்போது மகிழ்ச்சி, உறவுகள், நண்பர்கள், சொந்தங்கள் எல்லாம் இருந்தது. இப்போது இருக்கிறது ஒன்று கடன் தான், பிரச்சனை தான், கவலை தான், பாடுகள் தான் இருக்குது. அதோடு கூட 2 மகனை வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். இவள் இப்போது கடைக்கு போக முடியாது, நல்ல துணி போட முடியாது, நல்ல உணவு வாங்கி சாப்பிட முடியாது. அப்படிப்பட்டதான் ஒரு சூழ்நிலையிலே வாங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்பதான் எலிசா அவளை சந்திக்க வருகிறாள். எலிசாவிடத்துல அவள் கேட்கிறாள், உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். சரி, உம்மோடு கூட வேலை செய்த பணி செய்த ஊழியர்களுக்கு போன என்னுடைய கணவர் இறந்து போனார். அவர் எப்படிப்பட்டவர்? என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தவர் என்பதை நாம் வாசிக்கிறோம். எப்படி இருந்தான் தெரியாது, வியாதியா திடீர் மரணமா நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறான், அது மட்டும் தெரியும். இன்னொரு காரியம், கடனை அடைக்காத சூழ்நிலையில இருந்து போனான். கடனை அடைக்காத ஒரு சூழ்நிலையில இருந்து போனான்.
அந்த நாட்களில் இன்சூரன்ஸ் கிடையாது, பேங்க் கிடையாது, அரசு உதவி இல்லை. அப்படிப்பட்டதான் நிலவரத்தில் இருக்கிற ஒரு சூழலை நான் பார்க்குறோம். கர்த்தருக்கு பயந்து நடந்தான். இவள் முகம் கஷ்டத்தை வெளிப்படுத்தவில்லை, ஆனால் உள்ளே உடைந்த உள்ளத்தோடு இருப்பதை நான் பார்க்கணும். சில நேரத்தில் நான் அடக்காரத்துக்கு போகும்போது, அங்கு அடக்கம் நடக்கும்போது, பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் நினைக்கிற காரியம் போதகர் பாஸ்டர் நல்ல ரொம்ப வெளியில ஸ்ட்ராங்கா இருக்கிறார், வெளியில நான் பலசாலியா இருப்பது போல ஸ்ட்ராங்கா இருப்பது போல காணப்பட்டால் கூட உள்ளத்தில் உடைந்திருக்கிறேன். அந்த குடும்பத்தை பார்க்கும்போது, சூழ்நிலை பார்க்கும்போது, இப்போது இவளுடைய நிலவரம் அப்படித்தான். வெளியிலே அவள் மகிழ்ச்சியோடு காணப்பட்டாலும் உள்ளே உடைந்தவளும். இதன் மத்தியிலே அவளுக்கு கடவுள் மீது கசப்பு இல்லை, கணவர் மீது வெறுப்பு இல்லை. அவளுக்கு கடவுள் மீது கசப்பு வரவில்லை, கணவர் மீது வெறுப்பு வரவில்லை. ஆனால் எலிசாவிடத்துல சொல்றார், என்ன சொல்றார்? இப்படியாக நடந்த நிகழ்ச்சியை சொல்லும் போது, அப்போது எலிசா அவரை கேட்கிறார். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் இடத்துல என்ன இருக்கிறது என்ன? எலிசா 2 தான் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? வாட் டு யூ நீட், வாட் டு யூ ஹேவ்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் என்ன இருக்கிறது? ஆண்டு நமக்கு கேட்கிற காரியம் இல்லை, நம்மிடத்துல என்ன இருக்கிறதோ அதை கூட தான் தேவ நம்மை ஆசீர்வதிப்பார், நடத்துவார். உமக்கு என்ன வேண்டும்? ஆண்டவரை கேட்கிறோம். ஆண்டவரே, எனக்கு ஜெபாவியை தாரும், அபிஷேகத்தை தாரும், ஆவின் வரங்களை தாரும். எலிசா பணம் கொடுத்திருக்கலாம், அவள் கடனை அடைத்திருக்கலாம். ஆனால் கூட நம்முடைய வாழ்க்கையில வெறும் பணம் பொருள் மட்டும் நம்முடைய தேவையை சந்திக்காது. ஆண்டவரா இருக்கிற இயேசு நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. பிள்ளைகளுக்கு கூட நாம் பணம் கொடுத்தால் கொஞ்சம் மகிழ்ச்சி, ஆனால் கூட ஆண்டவரா இருக்கிற இயேசுவை காண்பிக்கும் போது அவர்கள் நித்திய மகிழ்ச்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இங்கு பார்க்கிறோம் ஒன்றுமில்லாத சூழ்நிலை. ஒன்றுமில்லாத சூழ்நிலை எலிசாவை சிநேகிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில கூட ஒரு நேரத்துல ஒன்றுமில்லாத சூழ்நிலை நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் காணப்பட்டால் கூட, ஆனால் கர்த்தர் இப்படியெல்லாம் நடத்தினார், உங்களை உயர்த்தினார், கனப்படுத்தினார், நல்ல வீடுகளை கொடுத்தார், உணவு கொடுத்தார், தேவை சந்தித்தார். இப்போது திரும்பி பார்க்கும்போது அப்படிப்பட்டதான மகிழ்ச்சியிலே தான் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். சரி, 2ஆம் வசனத்தினுடைய 2ஆம் பகுதி போகணும். அதற்கு அவள் சொல்றார், ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியான் வீட்டிலே வேறொன்றும் இல்லை. எலிசா கேட்கும் போது அவள் சொல்றா, ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. ஆங்கிறத பாக்குறேன், ஜார் ஆஃப் ஆயில். இன்னொரு பைபிள் சொல்றது லிட்டில் ஆயில், கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது. ஒரு குடம் எண்ணெய்கள கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது. அவர் கணவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் இருந்த நாட்கள்ல இந்த எண்ணெயை அவர் ஜபத்துக்காக பயன்படுத்தி இருக்கிறார். அந்த ஜப எண்ணெய் கூட கொஞ்சம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில என்ன பார்க்கிறோம்? ஏதாவது ஒரு பெரிய கஷ்டங்கள் இழப்பு வரும்போது ஜபத்தை மறந்து போகும். அதே போல தங்கள் கணவர் ஜபித்த அந்த ஜப எண்ணெய், அதன் மூலமாக எத்தனையோ அற்புதங்களை பார்த்திருக்கிறார், அதெல்லாம் மறந்துட்டான். வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளை நாம் ஒரு நாளும் ஒருபோதும் நாம் மறக்க கூட வேதம் போதிக்கிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் அனுப்புகிறார், என்ன செய்கிறோம்? நாம் அதை மறந்து போகிறோம். நம்முடைய வீட்டிலே ஆண்டவர் அநேக விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், அதை நாம் மறந்து போகிறோம். ஆண்டவர் அற்புதம் செய்ய போதும் தயாரா இருக்கிறார், ஆனால் அவருக்கு நம்முடைய ஒத்துழைப்பு தேவை. ஓகே, 3ஆம் வசனம். அப்பொழுது அவன் எலிசா என்ன சொல்றான்? நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்கார எல்லா இடத்திலும் அநேக பாத்திரங்கள், வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி வா என்று சொன்னான். எலிசா சொன்ன காரியம் என்ன? உங்களுடைய பக்கத்து வீட்டு அயல் வீட்டார்கிட்ட போய் அநேக பாத்திரங்களை வாங்கி வா. அவள் போய் பாத்திரங்களை வாங்கி வர வேண்டும். அவள் ஒத்துழைத்தால்தான் அற்புதத்தை, அதிசயத்தை காண முடியும். ஆண்டவர் எப்போது அற்புதம் செய்ய தயாரா இருக்கிறார், ஆனால் அவள் ஒத்துழைப்பு தேவை. உனக்கு அற்புதம் வேண்டுமானால் நீ ஒத்துழைக்க வேண்டும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை தேடணும், விசுவாசமா இருக்கணும். இயேசு தண்ணீரை திராட்சை ரசம் மாற்றுவதற்காக அவங்க அந்த கற்சாடி தண்ணீர் நிரப்பணும். ஒத்துழைப்பு இருந்தால்தான் அந்த தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்ற முடியும். அதே போல 5 அப்போ 2 மீன் 5000 அதிகமான ஜனங்களை போஷிக்க வேண்டுமானால் அந்த 5 அப்போ 2 மீன் யாராவது கொண்டு வந்து அவர் கையில கொடுக்கணும். ஒத்துழைத்தால்தான் அதிசயத்தை காண முடியும், வேதம் கூறுகிறது. அதனால் இங்க என்ன சொல்றார்? இங்கு பார்க்கும்போது நீ அநேக இடத்துல வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்க வேண்டும். ஆங்கில வாசிக்கிறோம் பாரோ. நீ கஷ்டப்படுகிறாய் என்பதை உங்களுக்கு நெருக்கமான தெரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டப்படாமல் இருக்கிறோம் என்று இருப்பதை வேஷமாய் தெரிவதை காட்டிலும் நாம் கஷ்டப்படுகிறோம் என்று நமக்கு நெருக்கமான சிலை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை சகோதரியா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், இல்லவுடைய மாமா மாமியா இருக்கலாம். நாம் கஷ்டப்படுகிறோம் என்று நெருக்கமானவர்கள், இல்லை உன்னோடு ஜெபிக்கிற ஆட்களா இருக்கலாம், அவங்க நெருக்கமானவர்களுடைய கஷ்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. பொது வழியிலே நாம் நாடகமாய் இருப்பதை காட்டிலும் நாம் நாடகமாய் நாம் இருப்போமானால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பல வழிகளோடு தான் நாம் வாழ முடியும். மற்றவருக்கு தெரியணும், என்ன தெரியணும்? நாம் என்னதான் உடைந்து போவது போல காணப்பட்டால் கூட நாம் விசுவாசத்தை நாம் பிடித்து கொண்டிருக்கோம், மற்றவர்கள் காண வேண்டும் வேதம் போதிக்கிறது. அடுத்த வசனம் 4ஆம் வசனம். உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று உன் கதவை அடித்து பூட்டி
அந்த பாத்திரங்களை எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்திலே வைத்தான். எலிசா சொல்றாரு, சரி இது வரைக்கும் நீ வெளியில இருந்தா, இப்போது வீட்டுக்குள்ளே போ. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சபையில வருகிறோம், ஜெபம் பண்றோம், அதோடு கூட முடிவில்லை வாழ்க்கை. தனிப்பட்ட முறையிலே தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு கூட இருக்கமா இருக்கணும், வீட்டுக்குள்ள இருக்கணும். நீயும் ஆண்டவரும் தனிப்பட்ட முறையில பேசணும். அப்படி பேசினால்தான் உங்கள் வாழ்க்கையில தேவன் உங்கள் வாழ்க்கைக்கான வெற்றி தருவார். சரி, தனிப்பட்ட முறையில் என்ன பார்க்கணும், ஜெபம் ஆண்டவரே என்னால முடியல, இதை முடிக்கணும், இது ஆண்டவரே இந்த பாரம் இதை தீர்த்து வைக்கிற வேண்டி நீ ஜெபம் பண்ணாதான் அப்போது கர்த்தர் செய்வார். இப்ப சிலாங்க இப்போது அந்த பாத்திரம் எல்லாவற்றையும் அவள் ஊற்றினாள். ஆங்கிலத்தில் வாசிக்கணும், சி போர்ட். அவள் அந்த பாத்திரத்திலே அவள் ஊற்றினாள். ஊற்ற ஊற்ற அந்த பாத்திரம் நிரம்பிற்று. 5ஆம் வசனம், அவள் அவ்விடத்திலிருந்து போய் தன் பிள்ளை உடனே கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை இடத்துல கொடுக்க அவள் அவைகளில் மாட்டாள், ஊற்றினாள். அங்க 2 பசங்களும் பாத்திரத்தில் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இந்த பாத்திரத்துல அவள் எண்ணெய் ஊற்றுறாள். ஊற்ற அந்த பாத்திரம் எல்லாம் நிரம்புகிறது. அந்த பாத்திரம் செய்றாங்க, நிரம்பின பாத்திரத்தை ஒரு இடத்துல வைக்கிறாங்க. பிறகு எல்லாம் பாத்திரம் நிறைமாயிற்று. 6ஆம் வசனம் வாசிக்கிறோம், அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிறைந்த பிறகு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னொரு பாத்திரம் கொண்டு வா என்றான். எல்லாம் இப்போ ஃபுல் ஆயிடுச்சு. உடனே தன் மகனை பார்த்து சொல்ல, இன்னொரு பாத்திரத்தை கொண்டு வான்னு சொல்லும் போது அப்போது அவன் சொல்றான், என்ன சொல்ல, அதுக்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்போது எண்ணெய் நின்று போயிட்டு. அப்போது பையன் சொல்றான், நோ மோர், பாத்திரம் இல்லம்மா. இல்லைன்னு சொல்லும் போது அப்போது எண்ணெய் நின்று போயிட்டு. உங்கள் வாழ்க்கையிலே இப்படி இல்லை என்ற வார்த்தை வருமானால் ஆசீர்வாதம் நின்று போகும், நன்மை நின்று போகும், வருமானம் நின்று போகும், வெற்றி நின்று போகும். ஜெபம் பண்ணும் போது இல்லை என்று சொல்வதை காட்டிலும் உங்கள் வாழ்க்கையில ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவர் இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில ஒரு நாள் இல்லாம இருந்தது, ஆனால் கூட கர்த்தர் இப்போ நன்மை செய்தார், நல்ல வீடு கொடுத்தார், வருமானம் கொடுத்திருக்கிறார், பிள்ளை நல்ல திருமணக்காரை வைத்திருக்கிறார், தேவையை சந்திக்கிறார் என்று இல்லாமையிலே இருந்தவங்களை எப்படி இப்போது இருக்கிறவராய் கர்த்தர் மாற்றிருக்கிறார் என்று தேவன் செய்த நன்மைகளை சொல்ல வேண்டும் என்று வேதம். அப்போது அவன் இல்லை என்று சொன்ன உடனே எண்ணெய் நின்று போயிட்டு. அடுத்து என்ன நடக்கிறது பார்க்கலாமா? 7ஆம் வசனம், அவள் போய் தேவனுடைய மனுஷனிடத்தை அதை அறிவித்தாள். என்ன பண்றாங்க, இப்போது எலிசா வெளில காத்திருக்கான். இப்போது அவள் ஓடி அங்க சொல்றா, இப்படியாக எல்லாம் நிறைவேற்றி எண்ணெய் நின்று போயிட்டு. ஒவ்வொரு வாரம் எதுக்காக நான் ஆலயத்துல வரும், கர்த்தர் சொல்ற, ஆண்டவரே இந்த வாரமெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினீர், வருகிற வாரமெல்லாம் கர்த்தர் காப்பாற்றுவீர் என்று ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆலயத்திலே ஆண்டவரை நாம் தேடி வருகிறோம். அப்போது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து, முதல்ல சொல்றான், இந்த எண்ணெய் எல்லாவற்றையும் விற்று கடனை தீருங்க, கடனை தீர்க்க வேண்டும் சொல்ல. தேவன் நம்முடைய கடனை அடைக்கிறவர் மட்டுமல்ல, பிறகு சொல்றார், நீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளையும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றா. கடனை ஒரு பக்கமா வித்துட்டாங்களா, அடிச்சுட்டாங்களா, பிறகு சொல்றார், மீதியானதை விற்று உன் கடனை நீயும் உன் பிள்ளைகள் ஜீவனம் பண்ணுங்கள். தேவன் நம்முடைய கடனை அடைக்கிறவர் மட்டுமல்ல, கடன் இல்லாமல் நம்மை வாழ செய்கிறவன். வாழ்க்கையில எத்தனை விதமான கடனோடு பிரச்சனையோடு இருந்தாலும் கூட தேவன் அதை அடைக்கிறது மட்டுமல்ல, உங்களுக்கு மகிழ்ச்சி புது வாழ்க்கை கொடுக்கிறவர். சொல்றார், நாம் இந்த மாதம் மட்டுமல்ல, இந்த வருஷம் மட்டுமல்ல, ஆண்டவராக இருக்கிற இயேசு விசுவாசிக்கும் போது, நம்முடைய சூழ்நிலை எல்லாம் உடைந்து விழும் போது, அதை ஒன்றாக பிடித்து கொள்ளும் போது, விசுவாசமா இருக்கும் போது, நம்ம சுகத்தோடு பலத்தோடு நம்ம நிறுத்துவா. இப்போது இந்த காலையிலே எலிசா அந்த பெண்ணை பார்த்து கேட்டது போல நம்மோடு கூட தேவன் கேட்கிற காரியம் என்ன, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன் வீட்டிலே என்ன இருக்கிறது. ஆண்டவராக இருக்கிற இயேசு நமக்கு ஏதாவது செய்ய வேண்டுமானால், உடத்துல விசுவாசம் இருக்குமானால், நம்பிக்கை இருக்குமானால், எதிர்பார்ப்பு இருக்குமானால், கீழ்ப்படல் இருக்குமானால், வாஞ்ச இருக்குமானால், என்னெல்லாம் நாம் கேட்கிறோமோ நாம் கேட்கிறதை தேவன் நிறைவேற்றுவார். கர்த்தரை விசுவாசிங்க, நம்பிக்கையா இருங்க, உறுதியா இருங்க. உங்கள் வாழ்க்கையிலே எதெல்லாம் குறைந்திருக்கிறதோ குறைந்ததை தேவன் நிறைவாக்குவார். 30, 60, 100 பேருக்கு மட்டுமில்ல, இந்த பாத்திரம் நிரம்பி வழித்தக்கதாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். கர்த்தாவை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரம் வந்து ஆசீர்வதியும். ஆமேன். God bless you. Take care.